இப்போ நம்ம தேர்ட் சம் பார்ப்போம். A relation R is given by the set. ஓகேவா? ஸோ ஆருங்கிறது வந்துட்டு ஒரு செட்டுக்குள்ளே எக்ஸ் கமா ஒயில் எழுதுறது தான் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சச் தட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்துட்டு இதுதான் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒய்ங்கிறது வந்துட்டு என்னது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ போட்டிங்க அப்படின்னா ஒய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம இந்த செட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு முதல்ல என்னது ஒய் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஏன்னா எக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒய் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல எக்ஸுக்கு நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே எக்ஸோட நம்பர்ஸ் தான். இதை வச்சு தான் நம்ம ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு ஜீரோ அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஸோ எக்ஸ் என்னது ஜீரோ. ஸோ ஜீரோ ப்ளஸ் த்ரீ வந்துட்டு எவ்வளோ? த்ரீ. ஓகேவா? ஸோ இதுவே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ஒன் தானே, ஸோ அதனால் ஒன்னுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒன் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y is equal to x plus 3. ஸோ அப்போ 1 plus 3 எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும்? 1 plus 3 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 எடுத்துக்கலாமா? ஸோ 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இப்போ 2 plus 3 வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது? x is equal to 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ y is equal to x plus 3 அப்படிங்கிறது ஃபார்மேட்டு. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 3ன்னு போட்டுக்கலாமா? ஸோ இப்போ 3 plus 3 வந்துட்டு எவ்வளோ? 6. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது? x is equal to 4 5 ஒன்று இருக்கா? ஸோ அதனால் 4 ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4 போட்டோம் அப்படின்னா 4 plus 3 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 7. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டுக்கலாம். ஸோ அப்போ 5 plus 3 5 plus 3 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 8 கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அப்போ இது ஜீரோவாக இருக்கிறப்போ இதோட ஆன்சர் 3. இது எக்ஸ் ஒன்னாக இருக்கிறப்போ 4. ஓகேவா? புரியுதில்ல? ஸோ அப்போ ஆர் ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் கமா ஒய்யா? ஸோ அப்போ 0, 3. அடுத்தது என்னது? 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ரிலேஷன் அப்படிங்கிற ஆறு. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டெட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்டு ரேஞ்ச். ஓகேவா? ஸோ டொமைன் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட் இருக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு என்னது? டொமைன். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது செகண்ட் இருக்கிறது வந்துட்டு என்னது? ரேஞ்ச். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? எக்ஸோட வேல்யூஸ் தான் டொமைனு, ஒய்யோட வேல்யூஸ் வந்துட்டு ரேஞ்ச். ஓகேவா? ஸோ என்ன நம்பர்ஸு? 0 1 2 3 4 and 5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் வந்துட்டு என்னென்ன? செகண்ட் இருக்க நம்பர்ஸா? ஸோ 3 4 5 6 7 and 8. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.